தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். கரப்பான் பூச்சிக்கு சீமான் ஆதரவு, டெல்லியில் நடந்த பேரவலம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். நீட் தேர்வில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் குறித்து, அதற்கான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும், அவரை நீதி விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு அறவழியில் போராட்டம் செய்தார்கள் இளைஞர்கள். அவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறது இந்த அரசு. இது குறித்து நம்ம விரிவாக காண இருக்கோம். ஆனால் சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி ஜந்தர் மந்தரில் 20 நாளுக்கு மேலாக ஒரு அறப்போராட்டம் நடந்துகிட்ருக்கு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற பெயரில் இந்த அமைப்பின் சார்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதற்கு நாம் தமிழர் கட்சி முதல்ல முழுமையாக ஆதரிக்கிறதுங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிடுவோம். அதன் பிறகு இது அண்ணனே சொல்லியிருக்காருங்கிறதையும் சொல்லிடுறேன். அதன் பிறகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் நடக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை அவங்கக்கிட்ட கொண்டு போய் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டக்காரர்கள் முடிவு செய்து அங்கே ஒரு பேரணியை செல்லலாம் முயற்சி பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் அரச வன்முறையை பாஜக கையில் எடுக்கிறது. அத்தனை பேருக்கும் என்னன்னே தெரியாது. நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படின்னா எந்த பக்கம், அது நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர்னு எது வேணா இருக்குது, நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அவர்களது கதறல்கள் கேட்குற அளவிற்கான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. ஒரு அறவழியில் போராடினவங்களை இப்படி தாக்குதல் செய்யணுங்கிறதுக்கு என்ன காரணங்கிறதே நமக்கு புரியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு மதக்கலவரம் ஏற்படுற வாய்ப்பு இருக்கிற மாதிரியான இடத்துல பாபர் மசூதியை நோக்கி நடந்து செல்ல மதவெறியர்களுக்கு அனுமதிக்கு அளிக்கப்பட்ட இந்த நாட்டில் நாடாளுமன்றம் நோக்கி அறவழியில் பேரணி செல்லக்கூடாது அப்படின்றது ஒரு கேலி கூத்தானதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பதிவிடுறாருங்க. மன்னராட்சி காலத்தில் கூட எல்லாராலையும் கேள்வி எழுப்ப முடிஞ்சது. ஆனால் இந்த மக்களாட்சின்னு சொல்லப்படுற நேரத்தில் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா இது ஒரு வெட்கக்கேடானது இல்லையா? பாராளுமன்ற கட்டடத்துக்குள்ளே போயிட்டு குண்டை வீசிட்டு புரட்சி ஓங்குகன்னு சொல்லிட்டு கத்தினவர் இளைய புரட்சியாளர் பகத்சிங். ஆனால் அவரை கொண்டாடுற இந்த ஊர் ஒரு பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு அமைதி பேரணி போகிறதுக்கு கூட தடை விதிக்கிறாங்கன்னா இது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது கேள்வி எழுப்புறாரு. கூடுதலாக இந்த விஷயத்திற்கு சம்பந்தப்பட்ட நம்ம மோடி இருக்காருங்களே, அவரும் வாயை திறக்கிறது இல்லை. அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் வாயை திறக்கிறது இல்லை. இது முழுக்க ஒரு அதிகார திமிர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியோட ஸ்டாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட் தேர்வில் செய்யக்கூடிய இந்த நடைபெற்ற முறைகேடுகளில் பிரச்சனைன்னு தான் இவங்க இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டிய யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமைச்சர் தர்மேந்திர பிரதான். அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இவங்க முன்னெடுக்கிறாங்க. அதற்கு நாம் தமிழர் கட்சி வரவேற்பை தருது. ஆனால் அதே நேரத்தில் நீட் தேர்வுங்கிறதே வேண்டாம், அதில் இருக்க மோசடி முறைகேடுகளை பற்றி இவங்க பேசுகிறாங்க. நமக்கு நீட் தேர்வே வேண்டாங்கிறதுக்கும் சேர்த்து தான் நாம் தமிழர் கட்சி போராடுது, தமிழகமும் போராடுதுங்கிறதையும் அவர் பதிவு செய்கிறாரு. இப்படி மக்களுக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் பாஜக செய்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும்போது இதை வன்முறை பக்கங்களாக பதிவாகும். இது வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கங்களாக எப்பொழுதுமே இருக்குங்கிற ஒரு கோர நிகழ்வாகத்தான் பார்க்கப்படுது. அதனால் நீட் அப்படிங்கிற இந்த தேசிய தகுதி தேர்வு இருக்குது பார்த்திங்களா, இந்த நுழைவுத் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளுக்கு குளறுபடிக்கும் முறையான நீதி விசாரணை செய்யணும். ஒன்றிய அமைச்சர் அந்த தர்மேந்திர பிரதான் இருக்கு பார்த்திங்களா, அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சார்பாக சீமான் அவர்கள் வலியுறுத்தியிருக்காரு. இந்த நிகழ்வு பற்றி உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறதையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க.